25, 67, 48, 53, 18, 39, 44 வீச்சு மற்றும் வீச்சுக்கெழு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இதை வந்து ஏறுவரிசையில் எழுதிக்கோங்க. சரிங்களா? ஏறுவரிசையில் எழுதிக்கோங்க. அசெண்டிங் ஆர்டரில் எழுதிக்கோங்க. என்ன வரும்? 18, 25, 39, 44, 48, 53, 67. சரிங்களா? ஏறுவரிசை எழுதியாச்சு. இப்போ மிகப்பெரிய மதிப்பு என்னன்னு பார்க்கணும். ரேஞ்சு தானே கேட்டிருக்காங்க. ரேஞ்சுக்கு ஃபார்முலா, அதாவது வீச்சு தானே கேட்டிருக்காங்க. வீச்சுக்கு வந்து ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா, வீச்சுக்கு வந்து எல் மைனஸ் எஸ் தான் ஃபார்முலா. எல்லுனா லார்ஜஸ்ட் நம்பரு, எஸ்னா ஸ்மாலஸ்ட் நம்பர். எல்லுனா மிகப்பெரிய எண், எஸ்னா மிகச்சிறிய எண். இருக்கிறதுல மிகப்பெரிய எண் என்னன்னு பாருங்கள். என்ன வரும்? 67 தான் மிகப்பெரிய எண். சரிங்களா? மிகச்சிறிய எண் என்ன? 18. ஏறுவரிசை எழுதினா தான் இந்த வரிசை உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். சரிங்களா? 67ல் 18 போச்சு அப்படின்னா 49. சரிங்களா? அடுத்து வீச்சுக்கெழு கேட்டிருக்காங்க. வீச்சுக்கெழுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல் மைனஸ் எஸ் பை எல் ப்ளஸ் எஸ். இதுதான் ஃபார்முலா. சரிங்களா? என்ன வரும்? எல் மைனஸ் எஸ் 67 மைனஸ் 18 பை அப்படியே 67 ப்ளஸ் 18 கழிச்சிங்கன்னா என்ன வரும்? 49 டிவைடட் பை 85. அடிச்சு விட்டிங்கன்னா 0.5 0.5 வருதா? 5 வந்தால் 576 தான் இருக்குது. 576. அப்படி இல்லைன்னா ரேஞ்சை பார்த்து, அதாவது வீச்சை பார்த்து நம்ம ஆன்சர் போட்டுடலாம். ஆப்ஷன் பி.